நம்ம இப்போ இந்த ஷேடோ ஃபைலில் கொஞ்சம் ஆய்வு பண்ணிடுவோம். வெல்கம் வஞ்சனம் நம்ம ஷேட் த வீடியோஸ். இதெல்லாம் அது செகண்ட் வந்துட்டு ஹர்மிட்டு பாஸு சீக்ரெட் பார்த்து இதோட பேர். அடுத்தது புட்சரு ட்ரெயில் ஆஃப் பில்ட்டு. அடுத்தது புட்சரு வாஸ்புங்கய்யா வாஸ்பு புட்சர் அன்லாக் பண்ண முடியும். பைரட்ஸ் த்ரோன் த கிரேட்டஸ்ட் டெம்டேஷன் விடோ வாஸ்பை கொள்ளணும். இது ஷாகன் டிஃபீட் விண்டோ டு திஸ் சாக்ட் ஐரன் ரெயின். இது பார்த்தீங்களா, இது அப்படியே மேட்ச் ஆகும் கைஸ். இது அப்படியே மலை கல் அதெல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் இதோட ஸ்டோரியை. பாருங்க, இப்படி ஓடி கூட போய்க்கலாம். இம்பாசிபிள் போய் பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். எனர்ஜி வேணுமா இருங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ மெனுக்கு போய்ட்டு யூஸிங் கன்சியூமர்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி இந்த காமெண்ட் கன்சியூமர்ஸ் தான் என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அது நம்ம இந்த லிங்க்ஸையாவது பண்ணலாம். இப்போ எப்படி நார்மலுக்கு கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் எனர்ஜி எல்லா ஆடை பற்றி தான் இத்தனை ஆடை பார்த்துருப்பேன்னு தெரியுமா. அங்கே பார்த்தீங்களா வெள்ளை பார்க்கலாமே வெள்ளை. இப்போ நான் ஹேட்டு அது இது எல்லார் மாதிரி புது வெப்பன் எல்லாத்தோடையும் வந்திருக்கேன். சாய்ங்கிற ஒரு வெப்பன் இதோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் வெல்வெட் மாதிரியே ஃபைட் பண்ணும் போல இது. ஆனால் இது பயங்கரமாக தாங்க சட்டிக்கும். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஃபைனல் ரவுண்டில் போய் பார்த்தா தான் தெரியுது இதோட உக்கிரமம். ஒரே ஒரு அடி கூட அடிக்காமல் முடிச்சிருவேன்னு பார்க்கக்குள்ளே இந்த வெல்வெட் அடிச்சிடுச்சு. ஆனாலும் நான் விட மாட்டேன், போட்டுடுவேனே. சாமி என்னன்னு சொல்லு, பதில் சொல்லு. நீலாம் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கணும். எதுக்கு இங்கே ஃபைட்டுகள்லாம் வந்துட்டு பாத்தீங்களா இல்லையா கைஸ்? யூ வின், ஈஸி வின். இதில் வேறு நார்மல் சை யாரையாவது நல்ல பீஸையாவது இந்த கேம் கூட இறக்குறாங்களா? ஸ்டேஜ் 9 அந்த லிங்க்ஸோட அடுத்தது ஃபைட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் அவங்க. லிங்க்ஸோட அடுத்த கோடியன் லிங்க்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். இன்னும் ஒரு மாதமாக அது அவங்க லிங்க்ஸை ஃபைட் பண்ணேன். டெஸ்ட்ல கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 2 வாரத்தில் கூட முடிக்கலாம். யாருக்கு தெரியும் அப்படியே பேசிக்கிட்டே முடிகிறேன் பார்த்தீங்களா? யார் இவனோ சாவை நான் பூரி கட்டையை தூக்கிட்டு வந்துட்டாங்க பையன். யார் இவனோ? ஏய் நாங்கள்லாம் ப்ரூட்டல்ரா. டேய் பக்கத்தில் கூட நல்ல நெருங்கவே முடியாதுடா. டேய் ஒரு அட்டி கூட வாங்க மாட்டிப்பேன்டா. டேய் என்னடா என்ன மாஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா? இப்போ வரேன் நான் கிங் ஆயிட்டியோ அப்படியே மனசில் பெரிய பிஸ்தான்னு நினப்போம். பிஸ்திக்கா முந்திரிக்கா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வா, நீ எனக்கு இப்போ ஹார்ட் லெவலில் தான் இருக்குது, புரிஞ்சா? நீ ஒன்றும் இன்சென்ட்கோ ப்ரூட்டல்கோ ஹார்டுக்கோ போயிடல. பூரி கட்டையை வச்சுக்கிட்டு அண்ணன் கூடலாம் ஃபைட் போடவே கூடாது. உனக்கு தெரியுமா? தெரியாதா? டேய் நல்லா ஒரு ப்ரோ ஃபைட்டர். சச்சோ நான் ப்ரூட்டல்ன்னு இருக்கேன். என்னடா ஏய் ப்ரூட்டல்ன்னு இருக்கேன். அச்சோ நான் இதே போட்டேனா? அடே என்னடா போடுவியா நீ இனிமே தொடுவியாடா. தொடுவியாடா
தொட்டு தான் நீ தான் பாரு நீ வல்ச்சர். நான் சும்மா இருக்க வரைக்கும் தானே சும்மா இருப்பேன். உனக்கு தெரியுமா தெரியாதா வல்ச்சரு? நான் உனக்கு எந்த இடத்துல குத்துனேங்கிறத நீ பார்த்தியா கைஸ்? நான் எந்த இடத்துல கைஸ் குத்துறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கல்ல சாமி. என்னடா ஏய் ஹெட்டு யாரை கேட்டு கொடுத்த? யாரை கேட்டு கொடுத்த? தம்பி என்கிட்டயே வருவியா? வந்துட்டாங்க அப்படியே டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு. ஓகே காம்போ அடெப்ட் 500 XP. இன்சேனா பார்த்துக்கலாமே. என்ன இன்சேன்? என்ன பெரிய முந்திரிக்கா பிஸ்கா இன்சேனு? ஓ இருண்ணா வாங்க நீ வேஸ்ட் பிள்ளை ஒன்றுமே பண்ண முடியாது. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவனெல்லாம் சரி தரைய முடிஞ்சால் தொலைய முடியும். தோற்று போயிட்டோன்னா மானம் போயிடும் குமாரி. சரி இன்சேன் ஃபைட்டர் அப்படின்னா டை ஹார்ட் ஃபைட்டருன்னு வச்சு இப்போ டை இன்சேன் ஃபைட்டர்னு வரணுமா? நினச்சிச்சுனால என்ன கிசிது ஒரு அடி அடித்ததுக்கு எவ்வளோ போச்சு? நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் தான் போயிட்டுருக்கு. ஏன் தம்பி இதெல்லாம் அநியாயம் தம்பி. போட்டுருவேன் தம்பி. அண்ணெல்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டேன். போட்டுகிட்டே இருப்பேன். போட்டுருவேன்டா. டேய் 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 ஏய் நான் ப்ரூட்டான்றா. நான் கிசிது நான் 100 அடியாக தான் அடிச்சிருப்பேன். அவனை 10 அடிது. அவனை 3 அடியில் முடிச்சிட்டான். ஏய் 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 எங்கடா போகிற? ஏய் நான் என்ன வாழத்தை பார்த்து என்ன எனக்கு குரலி காமிச்சிட்ருக்கேன். குரலி என்ன காம்பல் அடிச்சா நீ அப்படியே பெரிய பீஸா பருப்பு முந்திரிக்காய் கொட்டை அப்படி நினப்பான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. ஏய் பிஸ்தா எந்திரி பிஸ்தா ஓரா போயிட்டுருக்க பிஸ்தா நீ. நாங்கள் இது ப்ரூட்டலால் அடித்தேன். ஸ்டோரு எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிட்ருக்க நீ. ஸ்டோரு தம்பே எனக்கு கொஞ்சம் வெப்பனை அப்கிரேடு பண்ணி விடுறீனா ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பே. எனக்கு இவனெல்லாம் கண்டாவிலே பிடிக்க மாட்டேங்குது. ரோப் கிண்டோ மாஸ்க்கு கோனிக்கல் ஹேட். தம்பி இப்போ என்ன லெவலில் தம்பி இருக்கீங்க நீங்கள்? இன்சென்ட்லேருந்து கொஞ்சமாவது குறைஞ்சிங்களா? ஹார்டா இப்போ ஐரனை போட்டு தாக்ஸ் அடிக்கிறேன் பாருங்க டைஹார்ட் ஃபைட்டரில். தம்பி இது என்கிட்ட இருந்து அடி வாங்கியே உடம்பு உடச்சிக்க ரெடியா ஐரன். லட்சுமி எப்படி அடிச்சா எப்படி அதுதான் இன்னொரு பண்ண பார்ப்போம். முட்டு சண்டை வச்சு கும்மி எடுத்துருவேன். என்னடா எந்திரிய நீ தான் எந்திரிய உன் ஜாய்ஸுக்கு மூவ் பண்ண விட்றேன் நான் பாரு. யாவாங்க சிவா இப்படி அடிதான் அவனை. என்னங்க சிவன் இப்படி இருக்கான்? டேய் மண்டப்பனி விட மாட்டேன்டா நான் ஒன்று. சாவை என்னடா கிக்கு பஞ்சு உர்ரா தம்பி. என்னடா வாங்க ஆகாயத்தை போய் பிளேடை சுற்றி. ஓகேவா? எந்த யூஸும் இல்லை. புரிஞ்சா உனக்கு? ஏய் என்னடா தொட்டுருவியா என்ன? கைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் வெறுப்பு
மிரட்டிட்டு இருக்காங்க அண்ணன் மீரும். தோணன் நீ பார்ப்போம். தோணன் தொர்றாடே என்னடா கிரிட்டிக்கல் ஹிட் வச்சுக்கோ. சாமி நான் ஹெட்டில் அடிக்கிற இல்லை அடித்தது நான். அடிச்சிட்டானா எங்க இருக்கடா வந்திருக்க நீ இப்ப குர்ரு கைஸ். அது வேற ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கரும்பு முடிச்ச ஃபேக்ட்ரி, அதனால தான். கைஸ் அது பக்கத்தில் எது ஓகே சர்வைவல்னு ஏதோ வந்திருக்கு, பார்ப்போம். ஃபைட் பண்ணுவோம், ஃபைட்டாக போடுவோம் கைஸ். நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், ஃபஸ்ட் மேட்ச் கூட நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ட்ரையல்ஸ் போடாமையே கைஸ் நான் போடுறது. வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, குர்ருன்னு அறுத்துக்கிட்டே அப்போ பார்த்தாலும். சரி, ஒரு யூடியூபருக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கிடைக்குதா? ஒன்றுமே இல்லை கைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு நானே டெவலப் ஆக வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மறுபடி குர்ருன்னு. சரி கைஸ், நம்ம இப்போ டக்குன்னு போட ஆரம்பிச்சிடலாம். சாமி ஹெட்டேக் உனக்கு ஹெட்டலி வந்துருச்சோம். அச்சோ தலை உடஞ்சிச்சோம், பாவம் நீங்கள். அச்சோ என்ன ஆச்சு, தலை உடஞ்சிச்சோம். சரி அப்படி நம்ம உடனே பக்கத்து போய் வந்துட்டோம். இவன் எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ ரேப்பிடாக போடுறோன்னு தான் நீங்கள் பாருங்களேன். எவ்வளோ டிங் காயின்ஸ் வரும் நம்மளுக்கு இப்போ. டிங் காயின்ஸ். நான் இதில் கிடைக்கிற ஒரு காயின்ஸ் இருக்குல்ல, அதோட பேர் நான் டிங் காயின்னு வச்சுருக்கேன். என்னடா டே இவ்வளோ ஈஸியாக வரீங்களேடா. எனக்கு ஹெல்த் இவ்வளோ தாங்க ஈஸி குறைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்கோ. இதை மட்டும் ட்ரை பண்ணிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்கோ. சாமி என்னடா ஹெட்டிட் கொடுக்குறியா? நல்லா உனக்கு என்ன கத்திய வேற எங்கெங்கெல்லாம் வீசிகிட்டு இருக்க நீ? சாமி எனக்கு பிவிபி இதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு சின்ன அப்டேட் விட்டு இந்த கேமில் கிரிட்டிக்கலாக அவன் அடித்தது நான் சதறி போயிடல. இல்லை நான் அடிச்சதில்ல, அவன் சதறினானா? ஹார்ட் ஸ்டைலா இது க்ளூட்டர் வரணுமே எப்படின்னா? ஒரே எழுத்து தாங்க இல்லை மெயின். பக்கத்தில் தான் வாயன் இப்போ எங்கே வச்சு குத்துறேன் நீங்கள் பார்த்தீங்களோ? புட்டு ஏய் ஷாக்கு. நான் நீயும் வேறு கையிலே விளாடுனுட்டியா என்ன? பரவாயில்ல, என்கிட்ட ஆர்மரி விடு. டேய் ஹெட்லியாக போடுவேண்டா. என்னோட ஹேண்டுக்கான பவரையும் நான் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமில் ஷாக் வாங்குறேன். டேய் அடிக்காதீங்கடா, மோசமாக அடிக்கிறாங்க சிவன். அதான் நான் ப்ரூட்டல் அக்ரெசிவ். என்னடா நான் சும்மா நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஓவராக பண்ணிருக்கான். அமேஸ்மெண்ட் எஃபெக்ட். அப்படியே இதே ஏதோ நம்மளை டிஃபீட் பண்ண மாதிரி பீத்திக்குவோங்க. அப்படியே பெருமை ஊரு ஃபுல்லாக போய் எல்லாம் கிடக்கணும். மறுபடியும் இன்டர்நெட் கனெக்ஷன் பற்றிக்கிச்சா? சரி ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய் ஃப்ரம்